ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருப்பாங்க. எல்லார்கிட்டையும் ஈஸியாக நல்ல பேர் சம்பாரிச்சிருவாங்க. நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நல்ல பேர் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பான்னு. ஆனால் துலாம் ராசிக்காரங்களை விட்டிங்கன்னா தப்பானவங்க கிட்ட கூட நல்ல பேர் வாங்கிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் நெளிவு சுழிவு தெரிஞ்சு பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தோல்வியை கண்டு துவண்டு போகவே மாட்டாங்க. தோல்வியை ஒரு பாடமாக தான் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி போராட்ட குணம் கொண்டவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி துணிச்சலாக செயல்படக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்க, ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா கூட அதில் இவங்க பக்கம்தான் வெற்றி இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுனாலேயே பட்டம் பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க. உங்கள் திறமையை பார்த்து பல பேர் ஆச்சரியப்படுவாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட துலாம் ராசிக்கு குறிப்பாக இவங்க எல்லாருமே மேக்சிமம் ஒரு ஊரில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அப்படின்னாவே இவங்களை கூப்பிட்டு வா, இவங்களை கூப்பிட்டா கரெக்டாக சொல்லுவான்ப்பா. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நல்லது கெட்டதுக்கு நியாய தர்மத்துக்கு போய் நிற்கிறதுல இந்த துலாம் ராசிக்காரங்க தான் தீர்ப்பு கரெக்டாக சொல்லுவாங்க. இல்லையா எடை போட்ட மாதிரி யார் பக்கம் தப்பு இருக்கோ அவங்க பக்கம் தண்டனை தான். பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. உண்மைக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பாங்க. ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டு இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா நியாயத்துக்கு கூட்டிகிட்டு போனால் கூட இவங்க பக்கம் திரும்பி நின்று பேசிடுவாங்க. ஏங்க நீங்களே தப்பு பண்ணிட்டு என்னை கூட்டிட்டு நியாயம் பேச சொல்றீங்களே, தப்பு உங்க பக்கம்தான் அப்படிங்கிற மாதிரி திருப்பி பேசிடுவாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட துலாம் ராசிக்கு சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம். கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களுமே நடக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் எனக்கு இந்த விஷயம் நான் ஆசைப்பட்டுட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இதனால் என்ன நன்மை இருக்குது, எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த, அதாவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து இப்போ 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்றாருங்க. அப்போ அங்கே யாரோடைய இணைய போகிறாரு அப்படின்னா குரு அப்படிங்கிற சுப கிரகத்தோட. அந்த குரு சுக்கிர இணைவு பெற்று இனி வரக்கூடிய நாட்கள் என்ன பலன், இதுதாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு யார் அப்படின்னா உங்கள் ராசியோட அதிபதி. அப்போ உங்கள் ராசி அதிபதி லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து ஒரு அற்புதமான அமைப்புங்க. ஒரு பாக்கியத்தை தேடி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையப்பெறும். அதுவும் குருவோட சேர்ந்திருக்காரு. 2 சுபக்கிரகங்கள் இணைவு பெற்று பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது என்னங்க சொல்லணும், முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கு. அப்போது கடந்த சில மாதங்களாக உங்களுடைய முயற்சியில் ஒரு தோய்வாக இருந்தது. தான் நினச்ச காரியங்கள் எதுவுமே செயல்படுத்த முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் ஏராளம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா உங்கள் ராசிநாதனா சுக்கிரன் 8ல் போய் மறைஞ்சிருக்காரு. அப்போ ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்துட்டு இருந்துச்சுங்க. ஹெல்த்லையும் சின்ன தொந்தரவுகள் இருந்தது. ஒரு வலியோடு இருந்துட்டு தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லுவேன். உங்களை நீங்களே கெடுத்துட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களால், உங்களுடைய செயல்பாடுகளால் திருப்தி இல்லாத தன்மை இருந்தது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு அப்புறமா ஒரு அற்புதமான நிகழ்வு காத்துக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக தெரியப்படுத்துருங்க. அப்போது உங்களுக்கு, அதாவது லக்ன ராசி அப்படிங்கிறது உங்களை உயர்த்தும், ஒரு பாக்கிய நிலைக்கு உயர்த்தும். நீங்கள் இது வரைக்கும் மறைஞ்சிருந்தீங்க, வெளியே உங்கள் பேரே தெரியல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பேர் வெளியே தெரியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அந்த தன்மைகள் எல்லாமே, அந்த சாத்தியக்கூறுகள் நிச்சயம் உருவாகும். குரு சுக்கிர இணைவுனால என்ன நடக்கும், பணத்தை கொடுக்கும், அவ்வளவுதான். குரு அப்படிங்கிறது ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். சுக்கிரன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு அதிபதியால் கையிருப்பு, பணக்காரகன் அப்படின்னு சொல்லாங்க. அப்போ 2 பொருளாதார கிரகங்கள் ஒன்றிணையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொருளாதார அமைப்பு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. நீங்கள் எந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரிங்க, அதன் மூலமாக இந்த காலகட்டத்தில் கூடுதல் தனவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டுங்க. அப்படிங்கிறத நான் உறுதியாக ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் 8ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ குரு
அப்படிங்கிறது 6ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ 6, 8 அதிபதிகள் ஒன்று கூடி 9ஆம் இடத்துல உட்கார போகிறாங்க. ஸோ 6, 8ங்கிறது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் இருக்கிற அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் கடனை பற்றி திங்க் பண்ணி இருக்கக்கூடிய உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஒன்று கடனை அடைக்கணும், இல்லைன்னா கடனை வாங்கணும். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுடைய மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதற்கான முயற்சியில் அதுக்காக இந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்குங்க. எதிர்ப்பு பகை இருக்குமானா நிச்சயமாக இருக்குங்க. எதிர்ப்பு பகை ஃபேஸ் பண்ணியே தீரணும். இது வரைக்கும் தெரியாமல் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போ டைரெக்டாக இவங்க தான் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடிய அமைப்பு. ஸோ அதனால் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல் திட்டம் தீட்டக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஏன்னா புதனோட வீட்டில் தான் உட்கார போகிறாரு. புதன் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம், ஆமாம் இல்லையா? அப்போது குரு சுக்கிரன் 1, 3 அப்போ உங்கள் முயற்சியால் உங்கள் செயல்பாட்டினால் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம்ங்க. அப்போ எதிரிகள் யார் அப்படிங்கிறத இனம் கண்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுது. அப்போ 6, 8 சேரும்போது என்ன, நிச்சயமாக ஹெல்த் சார்ந்த விஷயத்திலேயே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க. இந்த துலாம் ராசி அன்பர்கள் அப்பப்போ என்ன மாதிரியான ஹெல்த் பிரச்சனை வரும் அப்படின்னா, குருனாலே வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்குங்க. தைராய்டு சம்மந்தப்பட்ட, கொழுப்பு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன் யாருன்னா குரு, 2 பேரும் சேர்ந்தாலே சுகர் வர்றதுக்கான அமைப்பு இருக்குங்க. அப்போ ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. அதை நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு, உடல் கட்டுப்பாடு, உடற்பயிற்சி எடுத்துக்கொள்வது ரொம்பவே சிறப்புங்க. ஏன்னா குரு சுக்கிரன் இணைஞ்சாலே இந்த சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். குரு சுக்கிரன் இணைந்துட்டா சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுக்கிரனோட சந்திரன் கூடி இருக்கா, கண்டிப்பாக இருக்குங்க. சுக்கிரனை பார்த்தாலே அல்லது இணைந்திருந்தாலோ, அது சுக்கிரன் சந்திரனோட நேரடியாக பார்த்துக்கிட்டு இருந்தாலோ, இணைவு பெற்றிருந்தாலோ சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. அப்போது அதை எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அப்போது சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா எப்படின்னா என்ன செய்ய போகிறாரு, சுக்கிரனாவே சுழற்சி அடிக்க போகிறான்ப்பா சுக்கிரன், இவன் ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சத்தில் அமர்ந்திருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தாங்க. வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. அல்லது ட்ராவல் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட ஒரு இடத்துல விட்டுட்டு இன்னொரு இடம் நகரக்கூடிய தன்மை, இந்த மாதிரியான பதவி மாற்றம், பதவி உயர்வு, இந்த மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது. கவர்மெண்ட் விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் ராகு அப்படிங்கிறது ஒரு பாம்பு கிரகம், ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போது இந்த குரு சுக்கிரன் இணைஞ்சாலே தனத்தை கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. ஆனால் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ குரு சுக்கிரன் அப்படின்னா உறவுகள் சார்ந்த விஷயத்தில், அந்யோன்யம் சார்ந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா 2 பேரும் எதிரெதிர் தன்மை கொண்டவங்க. குரு கிழக்கு போனார்னா சுக்கிரன் மேற்க போவார். அப்போ எதிர்த்தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அனுசரணையோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாரு. அதனால் கண்டிப்பாகவே இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு 6க்குரியவனாக வர்றாரு. அந்த காலகட்டத்தில் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. திரும்ப திரும்ப சொல்கிற ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல வேலை இருக்கா, கண்டிப்பாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இருங்க. வேலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை, 9ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறப்ப பாக்கியம், வேலையினால் பாக்கியம். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும். ஸோ வழிகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு வழி நிவாரணம் அப்படிங்கிற அமைப்பு வருதுங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சமயத்தில் குரு சுக்கிரன் இணைஞ்சு முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இணைஞ்சு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால
சகோதர வகையில் மட்டும் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தில் அது சிறப்பு. விற்பனையாகாத நிலங்கள் வந்து விற்பனையாகும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்குங்க. எதிர்பாராத விதத்தில் திருப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு.